அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தன்மதியே தாரகையே. வெளிச்சம் 16. தன் கைபேசியை வெறித்துக் கொண்டு நின்ற நக்ஷத்ராவின் முழங்கையை யாரோ ஸ்பரிசிக்க தன் உணர்வு பெற்று வாயிலை நோக்கி முன்னேற சந்திரனின் நினைவு வந்தவளாக தயங்கி நின்றாள். அவனிடம் என்னவென்று உரைப்பாள்? தங்கை தனிமையில் ஓர் ஆடவனுடன் இருக்கிறாள். விரைவில் சென்று அவளை அழைத்து வர வேண்டும் என்றார். கேள்விகள் உள்ளே குடைய மருத்துவர் அறையில் இருந்து வெளியே நாற்காலியை நகர்த்தி வந்த சந்திரன் கண்ணில் நம்பிக்கையின் பிரகாசம். பொலமதரா என்ற வார்த்தைகளில் உற்சாகம் கொப்பளித்தது. இவனிடம் எப்படி சொல்லி இதயாவை மீட்பது என்று யோசித்துக் கொண்டு உதட்டில் புன்னகையை ஒட்ட வைத்திருந்தாள். என்ன முகம் ஒரு மாதிரி இருக்கு என்று அவன் புருவம் உயர்த்த, இல்ல என்று வேகமாக தலையை அசைத்து அவள் வாடகை காரில் அவனை ஏற்றிவிட்டு, ஒரு அவசர வேலை, சீக்கிரம் வந்துடுற என்று சொல்ல அவன் அவளை உறுத்து விழித்தான். நிலைமை கைமீறுவதை உணர்ந்த நக்ஷத்ரா அவளும் காரில் ஏறி தன் செல்போனில் இருந்த லொகேஷனை ஓட்டுநரிடம் காட்ட அவரும் செல்லலானார். அந்த காரின் உள்ளே இருந்த அமைதி நக்ஷத்ரா மனதில் இல்லை. அவள் முகம் அப்பட்டமான பதற்றத்தை காட்டியது. இதையா இப்படி செய்வாள் என்று அவள் எண்ணவே இல்லை. தனிமை என்பது யாரையும் என்னவும் செய்ய வைக்கும் மாயம் நிறைந்தது. நல்லது சொல்லி வளர்த்த பெண்ணே ஆனாலும் நொடி நேரம் மயங்கினாலும் வாழ்க்கை கலங்கிவிடும் என்று அவள் உள்ளம் நாத்தனாருக்காக துடிக்க, அங்கே இதையாவோ வீட்டை சுற்றிவிட்டு யாருமற்ற மாடி லானில் இருந்த ஊஞ்சலில் இழைந்தபடி அமர்ந்திருந்த அஜயை நாணத்தோடு நோக்கி கொண்டிருந்தார். நக்ஷத்ராவின் முகத்தை கூர்ந்து கவனித்த சந்துரு, இதையா என்ன பண்ற, என்ன பிரச்சனை என்று சரியாக ஆணிவேரில் கை வைத்தான். சந்துரு என்று அவளின் குரல் அவளுக்கே கேட்டிருக்குமா என்றாள் சந்தேகமே. தொண்டையை சரி செய்து கொண்டு மெல்லிய குரலில் அவள் நடந்தவைகளை அவனுக்கு உரைக்க, அவனும் கோபம் மிதமின்றி எழுந்தவனாக, அந்த அஜயெல்லாம் ஒரு ஆளா? அவனை லவ் பண்றான்னு தெரிஞ்சதும் காலை உடைச்சு வீட்டுல வைக்காம ஏன் தாரா வெளியில அனுப்பின என்று அவளிடம் காய்ந்தான். சந்துரு, என்ன சராசரி அண்ணனா பேசுறீங்க? அவளுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க அவளுக்கு உரிமை இல்லையா? நாமளும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணோம், மறந்துட வேண்டாம் என்றாள் பொறுக்க மாட்டாமல். ஓஹோ அப்படியா? அப்ப அவளை தேடி ஏன் ஓடுற? நாம காதலிச்ச காலத்துல தனியா எங்கேயும் போகவே இல்லையா என்ன என்று அவளிடம் அவன் கோபம் கொள்ள, அது சந்துரு என்று திக்கினாள். ஒண்ணு சொல்ல முடியல தானே? நாம இருந்த மாதிரி கண்ணியமா அவங்க இருப்பாங்க அப்படின்னு உனக்கு தோணி இருந்தா இப்படி நீ அடிச்சு பிடிச்சு ஓடுவியா என்றான் ஏளனமாக. உன்னை அவளை சுடத்தான் செய்தது. ஆனாலும் பெண்ணின் சுயமரியாதை விழித்துக் கொள்ள, அவனும் நெருப்புதா சந்துரு, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் ஓடுற, அவ தப்பு பண்ணிடுவான்னு இல்ல என்று சொல்லிவிட்டு பேச்சு முடிந்தது என்பது போல் ஜன்னல் பக்கம் திரும்பியவள் கையில் இருந்த செல்லில் தொடர்ந்து செய்தி அனுப்பியும் பெற்றும் கொண்டிருந்தாள். என்னாச்சு என்றான் மெதுவாக. இல்ல, நான் யாரையாவது வச்சு காலிங் பெல் அழுத்துங்க, அப்படியே வேற வழியில அவங்கள வீட்டை விட்டு வர வைக்க முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னேன் என்றாள் சிந்தித்தபடி. போனு கொடு என்று வாங்கியவன் இதயாவை அவள் எண்ணில் அழைத்தான். முழுவதுமாக 3 முறை அழைப்பு எடுக்கப்படாமலே போக நக்ஷத்ராவுக்கு பயம் பிடித்துக் கொண்டது. ஐயோ, அந்த பையன் அஜய் கொஞ்சம் அச்சு பிச்சு மாதிரி இருந்தா, மத்தபடி நல்ல பையன் நம்பிதான் இதயாவ பழக விட்டேன். அவங்க ஒன்னும் அவளுக்கு பிடிக்கலனா அவளே விலகிடுவான்னு. ஆனா என்று அவள் புலம்ப, இப்போ நீதான் சராசரியா புலம்புற தாரா என்றான். என்ன செய்ய சொல்றீங்க என்றதும், ஒண்ணு நடக்காது பொறு என்றவன் அந்த இடம் வந்ததும் நக்ஷத்ராவை அந்த வீட்டிற்குள் சென்று பார்த்து அவளை அழைத்து வர பணித்தான். அவளும் ஓட்டமும் நடையுமாக அங்கே செல்ல, ஏற்கனவே பலமுறை அழைப்பு மணி ஒலித்த கோபத்தில் இருந்த அஜய் இம்முறை கதவை திறக்காமல் தன் காதலியின் அருகாமையில் உருகியவனாக அவள் செவ்விதழ்களை வண்டாக மொய்க்க ஆரம்பிக்க, நக்ஷத்ரா விடாது கதவை தட்டியும்
போனில் இதயாவை அழைத்துக் கொண்டும் நெருப்பில் நிற்பவளாக துடித்தாள். இதயாவுக்கு ஏதோ ஒன்று நடந்துவிட்டால் அதன்பின் அவளே மன்னிக்க மாட்டாள் என்பதால் பதற்றத்தை குறைத்து வேகத்தை அதிகரித்திருந்தாள். இதயாவுக்கு தனிமையில் அஜயுடன் இருக்க சற்றே பயம் வந்திருக்க, அவனும் காதலால் தான் தன்னை நெருங்குகின்றான் என்று தெரிந்தாலும் சொல்லி சொல்லி வளர்த்த பெண்மையின் உள்ளம் அவன் எல்லை கடக்க முயல்வதை உரைத்து அவளை விலக அறிவுறுத்தியது. அவனை விலக்கிக் கொண்டு அவள் எழுந்து போக அதையே அவளின் நாணமாக நினைத்தவன் கைப்பற்றி இழுத்தான். அந்த நேரம் கைபேசியின் திரை ஒளிர்வதைக் கண்டு அதை எடுத்தவள் வந்திருந்த 100க்கும் மேற்பட்ட அழைப்புகளைக் கண்டு திகைத்தாள். அண்ணனும் அண்ணியும் இத்தனை முறை அழைக்க வேண்டுமென்றால் ஏதோ விபரீதம் என்று உணர்ந்து, அஜய், வீட்ல இருந்து 100 கால் வந்திருக்கு, நான் கிளம்புறேன் என்றவள் முன்னே நகர அவனோ அவள் கைவிரலை விடாமல் அடம் பிடித்தான். ஒரு கட்டத்தில் கடுப்பான இதயா, கதவை வேற யாரோ தட்டிட்டே இருக்காங்க, எனக்கு வீட்ல இருந்து போன், போதும் அஜய் என்று கோபமாக ஆரம்பித்து கெஞ்சலாக முடித்தாள். காலை தரையில் வேகமாக உதைத்தவன் முன்னே சென்று கதவை திறந்தபடி திரும்பி இவளை பார்த்து, கிளம்பி போயதையா, என்னமோ ரொம்ப பண்ற என்று புரிந்தான். அவள் விழிகள் அகலாமல் வாசலில் நிலைத்திருப்பதும் அதில் தெரிந்த அதீத பயமும் அவனையும் சட்டென்று வாசல்புறம் திரும்ப வைத்தது. அதே நொடி அவன் கண்ணம் பழுக்கும் வண்ணம் விழுந்த அறையில் அதிர்ந்தவனாக அவன் நிற்க, வா வெளியில என்று இதயாவை நோக்கி குரல் கொடுத்தாள் நக்ஷத்ரா. பயத்தில் இதயா நடுங்க எதுவும் பேசாமல் காருக்கு அழைத்து வந்து உள்ளே அமர்த்தினாள். உள்ளே இருந்த தன் அண்ணனை கண்டதும் இதயாவுக்கு உதறல் எடுத்தது. அஜயிடம் சென்ற நக்ஷத்ரா, இனி நான் உன்னை அவளோட பார்க்க கூடாது என்று அடிக்குரலில் சீறிவிட்டு புறப்பட்டாள். தன் கல்லூரி பேராசிரியைக்கும் இதயாவுக்கும் இடையில் என்ன, இவர் ஏன் தன்னை எச்சரிக்க வேண்டும் என்ற எந்த கேள்வியும் அவன் மனதில் எழவில்லை. அவர்கள் அழைத்ததும் இவள் எப்படி போகலாம் என்றே அவன் மனம் உழல, காரில் ஏறியது முதல் அவளிடம் ஒரு வார்த்தை பேசாமல் வீடு வரை வந்த தம்பதி காரை அனுப்பிவிட்டு உள்ளே நுழைந்தனர். கோபாலன் இதயாவை கேள்வி கேட்டு குடைந்து விட்டார். கடைசியாக நக்ஷத்ராவிடம் வந்தவர், உன்னை நம்பித்தாமா, அவளை நான் ஒண்ணுமே கேட்டுக்கிறது இல்ல, உனக்கு இருக்கிற கஷ்டத்துல நான் வேற கஷ்டத்தை கொடுக்கறேன். சில ஜென்மங்களுக்கு வீட்டுல நடக்கிற கஷ்ட நஷ்டத்தை பத்தி கவலையே கிடையாது. யாரு செத்தா என்னன்னு அவங்க ஆசைக்குத்தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. நீ கொஞ்சம் இவளை கண்டிச்சு விடுமா என்று மருமகளிடம் அவர் சொல்ல கண்கள் பணிக்க நின்றாள் நக்ஷத்ரா. இன்னும் கூட தன்மேல் இவருக்குத்தான் எத்தனை அபிமானம். இதயா தவறு செய்திருக்க மாட்டாள் என்றாலும் அந்த இடத்திற்கு அவள் போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்று உள்ளே குமைந்தாள். கோபாலன் சென்று படுத்துக் கொண்டதும் வேகமாக சமையலறை சென்று உப்புமாவை கிண்டியவள் அதை சந்திரனிடம் நீட்டிய போதும் நிமிர்ந்தும் பார்த்தாள் இல்லை. அவனும் தாராவை பார்த்து கொண்டே பெற்றுக் கொண்டவன், நான் பேசுறேன் தாரா, நீ இவ்வளவு சங்கடப்பட அவசியம் இல்ல என்று அவளை உணர்ந்தவனாக சொல்லிவிட்டு உணவை உண்டான். இதயா பயத்தில் அமர்ந்திருக்க நக்ஷத்ரா தான் செய்தது சரியா தவறா என்ற குழப்பத்தில் அமர்ந்திருந்தாள். இருவரும் உணவை அலந்தனரே தவிர ஒன்றும் உண்ணவில்லை. இரவில் இதயாவையும் தாராவையும் அருகில் அழைத்தவன், இன்னும் 2 நாளைக்கு காலேஜ்ல எக்ஸாம் இருக்குல்ல இதயா, உனக்கு போனோமா எழுதினோமான்னு வரணும். அந்த பையனை பத்தி இப்போ யோசிக்க தேவையில்ல, இன்னும் படிப்பே முடியல, அது முடியட்டும், நானே அவங்க வீட்டுல பேசுறேன் என்று பொறுமையாக சொன்னதும் தலையை வேகமாக ஆட்டிவிட்டு எங்கே வேறு கேள்விகள் முளைத்து விடுமோ என்ற பயத்தில் ஓடியே விட்டாள் இதயா. என்ன முழிக்கிற தாரா, அவளை வழிக்கு கொண்டு வரணும், அதுவும் அவ வழியிலேயே போய்தான். என்ன நீ கண்டுக்காம இருக்கிறது மாதிரி கண்காணிச்ச, இனி கண்காணிக்கிறது மாதிரி நான் கண்டிச்சுக்கிட்டே இருப்பேன், சரியா வரும் என்று சொல்லிக்கொண்டு சாய்ந்து படுத்து விட்டாள். அவனிடம் கேட்க நிறைய இருந்தாலும் அவனின் வலியும் அலுப்பும் தெரிந்தவள் அமைதியாக இருக்க, வாட் இஸ் ஈட்டிங் யூ, கம் அவுட் ஆஃப் இட் என்றான். இல்ல, அன்னைக்கு ஆக்சிடென்ட் கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போறது, அதுக்கு முன்னாடி வக்கீல் கிட்ட பேசணும் என்று சொன்னதும், இதுக்கா இவ்வளவு தயக்கம் தாரா, பேசிக்கலாம், அன்னைக்கு நடந்தத சொன்னா சரியா போச்சு என்றான் சிரித்துக் கொண்டு. என்ன நடந்தது என்று மெதுவாகவே அவள் கேட்க, இதை என்கிட்ட கேட்க உனக்கு 1 மாசம் ஆயிருக்கு பார்த்தாரா, இவ்வளவுதானா நம்ம உறவு
என்று உதட்டோரம் ஏளனமான வளைவை கொடுக்க, இல்ல சந்துரு, எனக்கே ஓரளவு தெரியும். சரி, நீங்க கொஞ்சம் அதுல இருந்து வெளியில வந்த பின்னாடி கேட்கலாம்னு இருந்தேன் என்று அவள் தரையை நோக்க, என்ன தெரியும் சொல்லு என்றான். அது அஜய் அப்பா, சூரஜ் அப்பா இவங்க பிரச்சனையில நடுவுல நீ மாட்டிக்கிட்ட என்று பிரித்து பிரித்து கூறியதும் இடி இடி என்று சிரித்தான். நான் என்ன தேங்காயா? ஒருத்த அம்மிக்கல்லு, இன்னொருத்த குழவின்னு என்ன நசுக்க? சரி, பொறுமையா என் மேல சாஞ்சு கேளு, வா என்று கையை விரித்து அழைத்தான். மெல்ல வந்து தையல் அவள் தஞ்சம் கொள்ள அவள் உச்சி முடிகளை வருடிக்கொண்டே, நான் காலேஜ்ல வேலைக்கு சேர்ந்த காலத்துல இருந்தே எனக்கு மாணவர்கள் மேல ரொம்பவே அபிமானம். எப்படின்னா, அவங்க களிமண்ணா நம்ம சிற்பம் செய்ய தயாராதான் இருக்காங்க. என்ன, இடத்துக்கு தகுந்த மாதிரி தானே மண் இருக்கும். சில இடத்துல குழைவா, சில இடத்துல கடினமா, அப்படித்தான் எனக்கு என் மாணவர்கள் தெரிஞ்சாங்க. அதனால அவங்க வாங்குற மார்க்க வச்சு அவங்கள வகை பிரிக்காம அவங்க இன்டெலிஜென்ஸ் வச்சு பிரிச்சேன். ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து செஞ்சப்போ மாணவர்களுக்கு என் மேலையும் எனக்கு அவங்க மேலையும் பிரிக்க முடியாத பந்தம் உருவாச்சு. ஒரு நாள் ஒரு பையன் ரொம்ப சமூகம் சார்ந்த அவன் பார்வை பத்தி சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன்கிட்ட காலேஜ் முடிஞ்சதும் எலெக்ஷன்ல நின்னுடான்னு நான் தான் சொன்னேன். அப்ப நமக்கு கல்யாணம் ஆகல. அவன் பேச்சாற்றல பார்த்து அப்படி சொன்னேன். அவனும் வெளியூர் பையன். காலேஜ் முடிஞ்சு அவங்க ஊர்ல எழுச்சி கூட்டமெல்லாம் வச்சு எனக்கு போட்டோ வீடியோ எல்லாமே அனுப்புனான். அப்பதான் அந்த ஊர் எம்எல்ஏவுக்கும் அவனுக்கும் பிரச்சனை வந்தது. அவனுக்காக நான் பேசினேன். கடைசியில வார்டு எலெக்ஷன்ல அவன் ஜெயிக்கிறதுக்கான எல்லா சாத்தியமும் இருக்குன்னு தெரிஞ்சு அவனை ஏதோ ஒரு கொலை கேஸ்ல கோத்து விட்டுட்டான் அந்த ஆளு. என்னால அவனை வெளியில எடுக்க முடியல. ஆனா அடுத்த 10வது நாள் அவன் பாடியை தான் கொடுத்தாங்க. அவங்க அப்பா கதறினது இன்னமும் என் காதுக்குள்ள கேக்குது. அன்னைக்கு முடிவு பண்ண, பசங்களை இன்னும் சரியா வழி நடத்தணும். என்னால முடிஞ்ச நல்லத இந்த நாட்டுக்கு செய்யணும் அப்படின்னு. அதுக்காக நான் துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு பார்டருக்கு போகணும்னு அவசியம் இல்லையே. நாட்டுக்கு வெளியில இருக்க தீவிரவாதியை விட உள்ள அத்தனை சுயநலவாதிகள் இருக்காங்களே, அவங்க தன்னையும் தான் குடும்பத்தையும் மட்டும் மேல கொண்டு வர என்னமும் செய்ய தயங்குறது இல்லையே. ஆனா நம்ம இளைஞர்கள் எல்லாரும் வேலையை தேடி வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இல்லனா வெளிநாட்டுக்காரன் கம்பெனில வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. அத மெல்ல மெல்ல எதிர்க்க ஆரம்பிச்சேன். கேம்பஸ்ல வர்ற வெளிநாட்டு கம்பெனியை விட உள்நாட்டு கம்பெனிகளுக்கு வேலைக்கு போக சொல்லி பசங்க கிட்ட சொன்னேன். லீவ் நாள்ல கூட்டம் போட்டு கும்மி அடிக்கிறத விட்டுட்டு நாட்டுக்காக ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னேன். கூடவே என்னால முடிஞ்சதையும் செஞ்சேன். ஆனா யாரையும் அரசியல் பக்கம் விடல. அதே நேரம் அதுல உள்ள சூழ்ச்சி, சட்டம் எல்லாமே அவங்க கண்ணுக்கு புலப்படுறது போல விளக்க ஆரம்பிச்சேன். வெளியில மக்களுக்கு நல்ல திட்டம் போல தெரியுற எத்தனையோ திட்டம் அடியில ஓட்ட போட்டு காணாம போயிட்டு இருக்கத எல்லாமே மறைமுகமா நாங்க ஆன்லைன்ல கண்டிக்க ஆரம்பிச்சோம். உண்மையான முகத்துக்கு இங்க மதிப்பில்லையே. எதுக்கு பின்னாடியாவது நிக்க வேண்டியிருக்கு. முதல்ல கோழத்தனமா தெரிஞ்சது காலம் போக போக அது தற்காப்பு கேடயம் அப்படின்னு புரிஞ்சது. எல்லாமே நடந்து முடிஞ்சப்போ 7 வருஷம் போயிருந்தது. பொது மாணவர்களை பழையவர்களை வச்சு குரூம் பண்ண எல்லாமே நல்லாதான் போச்சு. எங்க காலேஜுக்கு அரசியல் கட்சின்னு எதையுமே உள்ள விடாம நான் பாத்துக்கிட்டேன். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட். இந்த வருஷம் அஜய்க்கு சீட் கொடுக்க வேண்டாம்னு தான் நினைச்சோம். ஆனா சிஎம் போன் பண்ணி சொன்னதுனால வேற வழி இல்லாம சீட் கொடுத்தாச்சு. இவனை வச்சு என்ன பிரச்சனை வருமோன்னு நான் பாத்துட்டு இருக்க என் பயத்தை நிஜமாகவே இந்த ஸ்டூடெண்ட் பீப்புள் லீடர் எலெக்ஷன் மூலமா பெருசா வந்துச்சு. முதல்ல அதை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சேன்தான். ஆனா ராகேஷ் அவனை முன் வந்தான். என்னால அவனுக்குள்ள என்னோட பழைய மாணவனை பார்க்க முடிஞ்சது. அதனாலதான் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண என்று இடையில் நிறுத்தினான். அதுவரை சுவாரஸ்யமாக கதை கேட்டு வந்த நட்சத்திரா மேல என்று சொல்லி அவனை பேச சொல்லி ஊக்கினாள். ஆனால் அவனும், மாத்திரை போட்டுட்டேன்டி, கண்ணை திறக்க முடியல, நான் தூங்கணும், நாளைக்கு பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு தலையணையில் சரிவர சாய்ந்தான். அவனை அறியாமல் நித்ராதேவி ஆட்கொள்ள அடுத்து நடந்தது என்னவென்று தெரியாமல் தலையை குடைந்தது நட்சத்திராவுக்கு. மனதுக்கு அதை உடனே தெரிந்து கொள்ளும் ஆவலுடன் அவள் இருக்க, அவளின் உள்ளத்தை உணர்ந்தவனாக இருந்தும் அப்படியே விட்டுவிட்டு உறங்கும் அவனையும் அவனின் சாந்தமான முகத்தையும் கண்டு அவளும் கண்ணை மூடிக்கொண்டாள். ஆனால் அதில் இதயாவை யாரோ துரத்துவது போல கனவு வர பதறி எழுந்தவள் இதயாவை பரபரவென்று தேடிக்கொண்டு
அவளை அறைக்கு சென்றாள் நக்ஷத்ரா. அங்கே இதயாவிடம் காலியாக இருக்க அவள் இதயம் நின்று துடித்தது. மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.